SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. சாதிய பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாணவர் சின்னதுரை தன்னை தாக்கி மாணவர்களும் நன்றாக படித்து மேலே வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார். 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற திருநங்கை மாணவி நிவேதா மற்றும் நாங்குநேரி மாணவர் சின்னதுரை ஆகியோரை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். அப்போது இருவருக்கும் திருக்குறள் புத்தகம் மற்றும் எழுதுகோல் ஆகியவற்றை வழங்கி முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணவர் சின்னதுரை தன்னுடைய உயர்கல்விக்கு உதவி செய்வதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் என்றும் CA படிக்க வேண்டும் என்கிற தனது விருப்பத்தை முதலமைச்சரிடம் தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். தனக்கு நடந்தது போன்று இனிமேல் யாருக்கும் நிகழக்கூடாது என்றும் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அந்த மாணவர் தெரிவித்தார். மேலும் தன்னை தாக்கிய மாணவர்களும் நன்றாக படித்து மேலே வர வேண்டும் என்றும் சின்னதுரை கூறினார். வீட்டுக்கு சாதிக்கு வீட்டிலேருந்து வர விடலாங்க. அப்புறம் நான் ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை இருந்தது. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க சார்பாக நல்லா சிகிச்சை எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் நல்லா இதெல்லாம் கவனமாக பார்த்தாங்க, சிகிச்சை. அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். மார்க் ஸ்கோர் பண்ணலால முதலமைச்சர் வந்து பார்க்க வர சொல்ல வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க. என் சார்பாக என் குடும்ப சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன். அப்புறம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர்களும் நான் வாழ்த்துக்கிறேன். மேலும் படிக்கிறதுக்கும் அவங்க பேர் படியை நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேறு இன்னும் படிப்பேன். அதனால் நான் இன்னும் படிக்கிற ஆசைப்படுகிறேன். இதுவே எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இதுவே வரக்கூடாது. இதுமாதிரி அவங்களும் இன்னும் கொஞ்சம் மேலே படிச்சுட்டு வரணும். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து திருநங்கை மாணவி நிவேதா உயர்கல்வியில் தான் என்ன படிப்பதாக இருந்தாலும் முதலமைச்சர் உதவி செய்வதாக கூறியுள்ளார் என்றும் மருத்துவம் படிப்பதுதான் தனது இலக்கு என்றும் தெரிவித்தார். பள்ளியில் சக மாணவிகள் தன்னை திருநங்கை என்று ஒதுக்காமல் நன்றாக பார்த்துக் கொண்டதாகவும் நிவேதா கூறினார். முதலமைச்சரும் கல்வி அமைச்சரும் எனக்கு நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க. நான் தலைமைச் செயலகம் வந்து அவங்கள சந்தித்து அவங்க ஒரு அறையிலேயே பார்த்து அவங்க கையில் வாழ்த்து பெற்றேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி பண்ணிக்கிறேன். என் உயர்கல்விக்காக அவங்க எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் எங்கள் கையில் சொல்லுமா, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். நான் முந்தானத்து நடந்த நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். அதில் சீட்டு கிடைக்கும்னு நம்பிட்டு இருக்கேன். நான் ஒரே ஒரு திருநங்கை தான், அதுலேயும் எக்ஸாம் எழுதியிருக்கேன், நீட் எக்ஸாம்.